வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. இந்தியாவுல பாலியல் சுரண்டல் கட்சி எதுனா அது பாஜக. தமிழ்நாட்டுல பாலியல் சுரண்டல் கட்சியில முதலிடத்துல இருப்பது தமிழக வெற்றி கழகம் தாவேகா. மிக அதிர்ச்சிகரமான ஒரு ஆடியோ நேத்து வெளியாகி பெரிய பரபரப்பை தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு விஜயோட நின்னு ஒரு புகைப்படம் எடுத்ததற்காக நாங்க புகைப்படத்தை எடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தா நீங்க எங்ககிட்ட வரணும் அப்படின்னு ஒரு கல்லூரி மாணவியை 4-5 பேர் சேர்ந்து பாலியல் வல்லுறவு செய்திருக்கிறார்கள். அதிகாரத்தை பயன்படுத்தி பாலியல் வல்லுறவுக்கு அந்த புள்ள ஆளாயிருக்கு. என்ன நடக்குது தோழர்? நம்ம அண்ணன் தான் தமிழ்நாட்டை காக்க பிறந்தவரே விஜய் தான். பெண்களுக்கு ஒரே பாதுகாப்பா இருக்கிற அரணே நம்ம அண்ணன் விஜய் தான் என்று பலவாறு பரப்புரை பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுது. இது இளைஞர்கள் வாயிலாக குடும்பங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நம்ம அண்ணன் பயங்கரமானவரு, நல்லவரு, வல்லவரு, ரொம்ப நேர்மையானவரு, ரொம்ப நியாயஸ்தன், ரொம்ப அறத்தின் பக்கம் நிற்பவர் என்றெல்லாம் பிம்பங்கள் கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா உண்மை என்னவா இருக்கு? தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டுகளை கைதாகிட்டே இருக்கிறாங்க இங்க இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள். பல முறை நான் உங்களோட பேசியிருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையகம், அங்கே ஒரு பெண் மீது பாலியல் தாக்குதல் நடந்திருக்கு, மொலாஸ் நடந்திருக்கு, பாலியல் சுரண்டலுக்கு ஒரு பெண் ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இது நாம சொல்லல, வெளியே அவங்களே ஸ்பேஸ்ல சொல்லிக்கிட்டது. அந்த பாலியல் சுரண்டலுக்கு ஆளாகின பெண்ணு அவங்க குறித்த அத்தனை சான்றுகளையும் ஆதாரங்களையும் நண்பன் என்கிற ஒரு ஐடியில இருக்கிற பையன் வச்சிருக்கிறதா இவங்களே பேசுறாங்க. அப்ப தலைமை அலுவலகத்திலே ஒரு பெண் மீது பாலியல் சுரண்டல் நடந்தா இன்ன வரைக்கும் அண்ணன் வாய்ஸ் அவுட் கூட பண்ணல, தட்டி கேட்கல. எவன் தப்பு பண்ணனா அவனோட கட்சியை விட்டு தூக்கி எரியல. அண்ணன் வழக்கம் போல வேடிக்கை பாக்குறாரு. கேளுங்களேன் இந்த ஆடியோ. ஒரு டிவிக்கே உமன் நம்ம கட்சி அலுவலகத்துல ஷீ இஸ் பீன் லைக் அவர் சொன்ன மாதிரி ஏதோ மொலாஸ் பண்றாங்க, அது பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. என்கிட்ட அந்த எவிடன்ஸ்ல இருக்கு. நான் நினைச்சா அதை கூட போட்டிருக்கலாம். இந்த மாதிரி 200 பேர் இருக்க ஸ்பேஸ்ல இத சொன்னாரா? அவர் ஸ்பேஸ்ல சொன்னாரு. யூ ஆஸ்க் நண்பன், நீங்க நண்பனை கூட நீங்க கேள்வி கேளுங்க. நண்பன் இந்த வேர்டா சொன்னாரு. நம்ம கட்சி அலுவலகத்துல ஒரு பொண்ணுக்கு தாக்கப்பட்டாரு. கட் பண்ணுங்க. திரும்ப திரும்ப சொல்ல அது விடுங்க. இல்ல ஒரு நிமிஷம் இத சொல்லி என்னால இது கூட சொல்லி நான் போட்டு நான் பெருசாக்க முடியும். ஆனா நான் அதெல்லாம் பண்ண விரும்பல. பாத்தீங்கல்ல, தலைமையகத்துல நடந்திருக்கு. கட்சி தலைமையகத்துல ஒரு பெண் மீது பாலியல் சுரண்டல் நடந்த போது வேடிக்கை பார்த்த கும்பல். இன்னொரு ஆடியோ வெளியாச்சு. அது என்னன்னா அதுவும் ஸ்பேஸ்லயே நடந்தது. ஒரு பொண்ணு ரொம்ப மனசு வெறுத்து போய் பேசுறாங்க அந்த ஸ்பேஸ்ல. அவங்க தாவேகா கட்சி சேர்ந்தவர்கள். தாவேகா கட்சியின் ஐடி விங்ல இருக்கிற முக்கியமான ஒரு நபர். அந்த பெண் உட்பட 10க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு ஆபாச செய்தி அனுப்பி பாலியல் சுரண்டலை செய்திருக்கிறார். அவருக்கு போன ஜனவரி மாசம் கல்யாணம் வேற. இதெல்லாம் அங்க ஸ்பேஸ்ல உட்கார்ந்து அந்த பிள்ளைங்க பேசிட்டு இருக்காங்க. 10 பேருக்கு மேல கட்சி பெண்களுக்கு பாலியலா மெசேஜ் பண்ணாலும் இன்னமும் கட்சிக்குள்ள தான் இருக்காப்ல. இவங்க தான் தமிழ்நாட்டை மீட்க போகிற ஆட்கள். இதுக்கிடையில தர்மபுரியில சுதாகர் என்கிற ஒரு நபர், ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி, அவங்க பாட்டியோட தனியா இருக்கிறாங்க. அந்த ஊர் பேரு கடத்தூர். அந்த மாணவிய நோட்டம் போட்டு இவர் ஒரு கடை வச்சிருக்காரு. இவரு தாவேகா கட்சியை சேர்ந்தவர், அந்த மண்டல பகுதிக்கு தலைவரா இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, இந்த பொண்ணை நோட் பண்ணிட்டே இருந்தவரு, பாட்டி வெளியே தூங்கிட்டு இருக்காங்க, பாப்பா உள்ள தூங்கிட்டு இருக்கா. அந்த புள்ள கிட்ட போய் பாலியல் அத்துமீறல் செஞ்சிருக்கிறார். பாலியல் அத்துமீறல் செஞ்சோடனே அந்த பொண்ணு கத்தி கூப்பாடு போட்டுட்டு 10, 9, 8 என்கிற சைல்ட் ரைட்ஸ், நீங்க பாலியலா குழந்தைகள் மீது யார் கை வச்சாலும் உடனடியாக நம்ம பண்ண வேண்டிய போன் நம்பர் எது தெரியுங்களா? 10, 9, 8. அந்த பாப்பா உடனே பண்ணிருக்காங்க. இதை நம்ம பள்ளிக்கூடங்கள்ல சொல்லி கொடுத்தோம். 2021 இருந்து தொடர்ந்து பள்ளிக்கூடங்கள்ல அந்த நம்பரையே ஒட்டி வச்சோம். 10, 9, 8க்கு யாராவது அத்துமீறினாங்க, தப்பா உங்களை தொடர்றாங்கன்னா உடனே போன் பண்ணுங்க அப்படின்னு. இந்த பாப்பா அந்த போன் பண்ண உடனே ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் எல்லாம் விசாரிச்சு போக்சோ சட்டத்துல இந்த சுதாகரனை கைது பண்ணிருக்காங்க. இவரு கைதாகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அல்-அமீன் என்கிற கூடிய ஒரு சங்கரன் கோவிலை சேர்ந்த தாவேகாவும் இதே போக்சோ சட்டத்துல கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவங்களுக்கு இதே வேலையா இருக்கு. சொந்த கட்சி இளைஞர்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய முடியாதவர் தான் இந்த விஜய். விஜய் சரியா இருந்தா அந்த பசங்க சரியா வந்துருவாங்க. அவங்க என்ன பண்ணாலும் அதை ரசிக்கிறாரு. இந்த பசங்க அறிவற்றவர்களாக அரசியலற்றவர்களாக இருப்பதை விஜய் ஆதரிக்கிறாரு. அது வேணும் நினைக்கிறாரு. தேனி மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டின்னு ஒருத்தர் தன் சொந்த கட்சி பெண்ணை எவ்வளவு ஆபாசமா பேச முடியுமோ அவ்வளவு ஆபாசமா பேசியிருக்காரு. நீங்க ஒரு படத்துல விஜயே இந்த பேசியிருப்பாரு. அந்த படத்தினுடைய ஹீரோயினுடைய ட்ரெஸ்ஸ பார்த்து பேசும்போது இதே ஆபாசத்தை விஜய் பேசியிருப்பாரு அந்த படத்துல. இது என்ன ட்ரௌசரா ஜட்டி அப்படின்னு இருப்பாரு.
அதத்தான் இவர் பேசுறாரு. அவங்க போட்டிருக்கிற ஆடைய ஆபாசமா சொல்லிட்டு அவங்க நீ எப்படி ஆபாசமா உட்கார்ந்து இருந்தேன்னு டிஸ்கிரைப் பண்ணி சொந்த கட்சி பெண்ண கேவலமா பேசியிருக்கிறாரு லெப்ட் பாண்டி. பாருங்க இந்த வீடியோ எப்படி உட்கார்ந்து சொல்லவா? உள்ள பாடி ஓட்டுருக்க, வெளியே சொட்டு போட்டுருக்க, பூரா இழுத்து அடைச்சு உட்காந்து பூரா காமிச்சு பேசுற. மானத்தை மறைத்தால துணிமணி எவ்வளவு மறைச்ச? நீ எவ்வளவு மறைச்சு போட்டு உட்காந்துருக்க? நீ பேசுற நீ கிடையாது சரியா? நீ யாருன்ற வீடியோ போ யூடியூப்ல போய் பாரு. ஆம்பளை பார்த்தா ஓசியா படுப்பாங்களா ஃபர்ஸ்ட் உன்கிட்ட வந்து காலி நீ யாரா பேசுற ஃபர்ஸ்ட்? இதுக்கடையில இன்னொரு முக்கியமான வீடியோ நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஒரு தலித் பெண்ணு, அந்த பெண் 1.5 ஆண்டுகளாக மகளிர் அமைப்புல இருந்து தாவேக்காக பணியாற்றிய பெண்ணு, நல்ல திறம்பட களப்பணி செய்யக்கூடிய ஒரு பெண். அவங்கள சாதியை சொல்லி அவமானப்படுத்தி மக்கள் மன்றத்துல மேடையில சொல்றாரு. எல்லாம் இந்த சாதி தானு சொல்லி அதுக்கு ஒரு அப்படின்னு ஒரு வார்த்தை போறாரு. அந்த பொண்ணு கதறுது, மேடையில நின்னு ஃபைட் பண்ணுது. என் சாதியை சொல்லி என்ன இழிவா ஒழுக்கங்கெட்டவளா பேசுறாரு, மக்கள் பார்க்கணும் அப்படின்னு தாவேக்கா மேடையில நின்னு பேசுறாங்க அந்த பொண்ணு. பாருங்க இந்த வீடியோவை. இப்ப வேட்பாளர்லாம் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம அண்ணன். வேட்பாளர் அறிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆர்கே நகர் தொகுதி, அதுதான் ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்ட ஒரு தொகுதி. அது முக்கியமான தொகுதியா இருக்கும். அதுக்கு பின்னாடி டிடிவி தினகரன் 20 ரூபாய் கொடுத்து ஜெயிச்ச தொகுதியும் அந்த ஆர்கே நகர் தொகுதி தான். மீனவ மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி அந்த தொகுதி. இந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு இப்ப டிவிகேயினுடைய வேட்பாளராக யார தேர்வு செஞ்சிருக்காங்கன்னா மரிய வில்சன் ஒரு பயல. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா வீடு புகுந்து கட்டை எடுத்துட்டு போய் ஒரு ஃபேமிலியை அடிச்சு கேஸ் வாங்கி அந்த வீடியோ வைரல் ஆச்சு தமிழ்நாட்டுல. பாருங்க. பாத்தீங்கல்ல, இவங்க எல்லாம் கேண்டிடேட்ஸ். இவங்க தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தூண்கள், வாரியர்ஸ். இவங்க தான் தமிழ்நாட்டை புரட்டி போட போற, புரட்சி பண்ண போகிற ஒரு கூட்டம். இதெல்லாம் இருக்கட்டுங்க. விஜயுடைய இணையர் சங்கீதா, அவங்களையே சொந்த கட்சிக்காரர்கள் ரொம்ப கேவலமா பேசினாங்க. நாம அதை பேசியிருக்கோம். சங்கீதா அவர்களுடைய படத்தை போட்ட ஐட்டம்னு எழுதினான். நம்ம கடுமையா கண்டிச்சோம். ஆனா அண்ணன் வாயை திறக்கல, அமைதியா வேடிக்கை பார்த்தாரு. நேற்று ஒரு படத்தை போட்டிருக்கானுங்க, முதலமைச்சரோடு சங்கீதாவை ஆபாசமாக மாஃபிங் பண்ணி போட்டிருக்கான். நீங்க என்ன ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறீங்க உங்க கட்சிக்காரங்களுக்கு? இந்த பசங்களை என்ன நீங்க குறைந்தபட்சமான அரசியல் படுத்துனீங்க? ஒரு கட்சி தலைவருடைய இணையர் இன்னும் டைவர்ஸ் ஆகவே இல்ல, கேஸ் நடந்துட்டு இருக்கு. கண்மூடித்தனமாக ஒரு தனிநபரை வழிபாடு செய்வதற்குல அது மோசமான தலைமுறையை அரசியலுக்கு இட்டு செல்லும். இந்த தலைமுறை மோசமா இருக்கு, கண்மூடித்தனமா, அவ்வளவு ஆபாசமா இவங்க கட்சிக்காரங்களே போடுறாங்க. கொஞ்சமும் பயப்படாம நேரடியா டிவிக்கா அந்த கட்சி சிம்பலோடய போடுறாங்க. இவ்வளவு பிரச்சனை இந்த வாரம் ஓடிட்டு இருக்குங்க. இதுல நேத்து அதிர்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, ஒரு நீண்ட ஆடியோ வெளியிடப்பட்டிருந்துச்சு. அந்த நீண்ட ஆடியோ காவல்துறையில கம்ப்ளைண்ட் செய்யப்பட்டிருக்கு. அந்த நீண்ட ஆடியோ குறித்து மக்கள் பதற்றத்தோட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று இரவு முழுவதும் வைரல் ஆயிட்டு இருந்தது. தாவேகா கட்சிக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு பையன், அவர் தன்னை விஜயாவே பாவிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிற ஒரு பையன், அவர் குறித்த ஆடியோ தான் வெளியாச்சு. வெளியிட்டவரை ஒரு கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காரு. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த பொண்ணுடைய பேரோட, பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பேரு அவங்களோட கம்ப்ளைண்ட கொடுத்திருக்கிறார். இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு வேணும்னு. என்ன நடந்துச்சு தெரியுங்களா? ஒரு பாப்பா கல்லூரி படிக்கிற பாப்பா போய் கேட்டிருக்கா, நானு விஜய் அண்ணா கூட நின்னு ஒரு போட்டோ எடுக்கணும், உன்னால முடிஞ்சா எடுத்து கொடு, இல்லன்னா விட்டுட்டு வேலையை பாருங்க. ஆனா இவங்க சொல்றாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நீங்க போட்டோ எடுக்கிறதா எங்க கூட வரணும், பாலியெல்லாம் வரணும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பொண்ணு 3 நாளா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிருது. கடைசியில திரும்ப அவங்க அண்ணன் பேசி, பாப்பா ரொம்ப ஆசைப்படுறா விஜய் நான் கூட ஒரு போட்டோ எடுக்கணும்னு அப்படின்னு இந்த பொண்ணு எல்லாத்துக்கும் ஓகே சொல்றாங்க. என்னங்க தமிழ்நாட்டுல என்னங்க நடந்துகிட்டு இருக்கு? சட்ட ஒழுங்கை பத்தி பேசுறதுக்கெல்லாம் விஜய்க்கு தகுதி இருக்கா? அந்த பாப்பா கிட்ட வந்து கேக்குறாரு. அந்த பாப்பா ஓகே சொன்ன பிறகு விஜயோட போட்டோ எடுத்துட்டு ஒரு தனி அறை எடுத்து 4-5 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வல்லுறவு செஞ்சிருக்காங்க. அந்த வார்த்தை காதுல கூட கேட்க முடியாது, நான் அவங்க கூட பகிர்ந்துக்க முடியாது. அவ்வளவு கேவலமான பேச்சு. பாருங்க. என் தங்கச்சி மட்டும் பாக்கணுமா ப்ரோ? எனக்குலாம் ஒன்னும் பிரச்சனை ப்ரோ, அதை மட்டும் பாக்கணுமா? ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் எடுத்து விடு ப்ரோ. வந்துட்டு உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி, ப்ரோ நீங்க சொன்னது ஓகே ப்ரோ,
எப்படி ப்ரோன்னு சொல்லிக்கிட்டே எனக்கு சொல்லுது. நீங்க சொன்னது ஓகே. அது என்ன ஒரு 16 காலேஜ் தான் போல ஒரு பக்கம். இது ஓகே ப்ரோ, ஆனா கன்ஃபார்ம் நீங்க போட்டோ எடுக்க வச்சிருக்கீங்களா, நீங்க போட்டோ எடுத்து தான் என்கிட்ட வரீங்க அப்படின்னு. ஓகே 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 ப்ரோ, ப்ரோன்னு கூப்பிடாதீங்க. சரிங்க சரிங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ள போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்க அது இங்க பூந்தமல்லியில ஒரு ரெசார்ட் நாங்க புக் பண்ணி வச்சிருந்தோம். டோட்டலாவே நாங்க மாத்தி மாத்தி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. நாளைக்கே ஒரு வாய்ஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு பேட் நேம் கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த நியூஸ் ஒரு வாரம் அதிகபட்சம். அதுக்கப்புறம் நான் அவ்வளவுதான், அடுத்த நியூஸ் மக்களே மறந்துடுவாங்க. கொலவெறி வரல. நம்ம பிள்ளைங்க ஒரு நடிகர் மேல இருக்கிற அபிமானத்தை பயன்படுத்திக்கிட்டு பாலியல் சுரண்டலுக்கு ஆளாகிறாங்கன்னா விஜய் என்கிற பிம்பத்தை பயன்படுத்தி தொடர்ந்து சுரண்டல் நடக்குது. ஒரு பக்கம் சாமானிய பெண்களை கட்சியில தலைமை பொறுப்பு கொண்டு வரோம் என்ற பெயர்ல 25 லட்சம் நேத்து வாங்கினாரு. நேத்து அதை பார்த்தோம். மதுரையை சேர்ந்த முத்துப்பாண்டின்னு ஒருத்தர், அவர் மகனுக்கு ஐபோன் வரை வாங்கி கொடுக்க சொல்லி ஒரு அலுவலகத்தை செட் பண்றதுக்கான எல்லா பொருளையும் ஒரு பெண்ணுகிட்ட ஏமாத்தி வாங்கினது சர்மிளா. அவங்க மருந்தை குடிச்சு ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க. இப்ப பொருளாதார சுரண்டல் தொடர்ந்து நடக்குது. இது பல முறை நம்ம பேசிட்டோம். ஒரு பதவி கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல லட்சங்களை செலவழிச்சு கொடுக்கறாங்க. ஆனா புசியானது ஒரு விஷயம் சொன்னாரு, இந்த இயக்கத்துக்காக உழைச்சவங்க, போஸ்டர் ஒட்டினவங்க, சைக்கிள்ல பயணம் பண்ணி இந்த ரசிகர் மன்றத்தை வளர்த்தவங்களுக்கு தான் நாங்க முன்னுரிமை கொடுப்போம். ஆனா இன்னைக்கு நடக்கிறது அப்படி இல்ல. யார் பணம் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறாங்க. இதுல சாதி அடிப்படையில புறக்கணிப்பு நடக்குதுன்னு பல பேரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லி இருக்கிறாங்க. தூத்துக்குடியில இருந்து அண்ணனை பார்த்து நியாயம் கேட்போன்னு வந்த பொண்ணு காரை ஏத்தி விஜய கொண்டிருப்பாரு. அந்த பொண்ணு முன்னாடி நின்று மறிச்சு கேக்குதுன்னா ஷட்டரை இறக்கி வாமா ஆபீஸ்க்குள்ள வாமா நம்ம உட்காந்து பேசுவோம். அததான் ஒரு தலைமை பண்பு. இது ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, வாமா பேசுவோம் அப்படின்னு கெத்தா சொல்லிருக்க வேணாமா? அந்த பிள்ளை மேல காரை ஏத்துற மாதிரி ஏத்திட்டு போய் அப்படியே ஆபீஸ்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பின்கேட்டை உடைச்சிட்டு ஓடுறாருன்னு மண்ணை. இவர் தான் பெண்களை பாதுகாக்கிறது. சொந்த இணையரை ஆபாசமா பேசுறப்ப கூட குரல் கொடுக்க முடியாதவர் இருக்காரு. இதுல 6 சிலிண்டர் கொடுப்பேன், மோதிரம் கொடுப்பேன், தாலி கொடுப்பேன். யாருக்கு வேணும்? பாதுகாப்பு குறித்து நீங்கள் பேசலாமா? தமிழ்நாட்டு பெண்களை உங்கள் அரசியல் அதிகாரத்தை வைத்து பாலியல் சுரண்டல் செய்கிற நீங்க தமிழ்நாட்டினுடைய மாற்றத்தை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு என்ன முதுகெலும்பு இருக்கு? இத்தனை பாலியல் தொடர்ந்து பசங்களை உட்கார வச்சு ஒரு வகுப்பு எடுத்து இது இல்ல அரசியல், இப்படி செய்யக்கூடாது, இது நாகரிகம் இல்ல சொல்ல வேணாம். நீ எப்படி வேணாலும் இரு, ஆனா என் முன்னாடி கும்பலா வந்து கூத்தாட்டம் போடு, தானே உங்க அரசியல். மிஸ்டர் விஜய், கொஞ்சம் கொஞ்சமா உங்கள் மீதான பிம்பத்தை நீங்கள் இழந்து வருகிறீர்கள். அரசியலுக்கு கொஞ்சம் தகுதியற்றவர் என்பதை நிரூபித்துக்கிட்டே இருக்கீங்க. உங்க கூட இருக்கிற ரசிகர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு மட்டும் இல்ல, கையில ஆபாச வீடியோக்களை வச்சுக்கிட்டு போட்டோக்களை வச்சு தொடர்ந்து பெண்களை பாலியலா சுரண்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க கண்டும் காணாம போயிட்டு இருக்கீங்க. லஞ்சம் வாங்கிட்டா 25 லட்சம்னா அடுத்து நம்ம ஆட்சிக்கு வரும்போது கொடுப்பாருன்னு உங்க பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் சொல்லிட்டு போறாப்ல. என்ன நடக்குது மிஸ்டர் விஜய்? கண்ணை திறந்து பாருங்க. பனையூர் மட்டுமே இல்ல தமிழ்நாடு, பனையூர் மட்டுமே இல்ல அரசியல். கண்ணை திறந்து வெளியே வாங்க, மக்களை சந்திங்க. இந்த உங்க கூட இருக்கிற இப்படி பாலியல் சுரண்டல்வாதிகளை கட்சியில இருந்து தூக்கி எறிங்க. நேற்று இரவு அண்ணன் விஜய் அவர்கள் கமிஷனர் அலுவலகத்துக்கு சென்று ஒரு புகாரை தந்திருக்கார். இதுல பொன்ராஜ் என்கிறவர் தாவேகா பெண்களை விபச்சாரிகள் என்று பேசினார், அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போயிருந்தார். நியாயம்தான், ஒரு கட்சி தலைமை இதையாவது செய்யணும் குறைஞ்சபட்சம். இப்பயாவது முடிச்சுக்கிட்டு விஜய் வந்தாருன்றதுல மகிழ்ச்சி. எந்த கட்சி பெண்ணாக இருந்தாலும் விமர்சனம்ன்ற பேர்ல எதிர்கொள்ள முடியலன்னா அவங்கள ஆபாசமா பேசுறது, அல்லது ஒரு தவறு செய்தாங்க அவங்க தப்பாவே பேசியிருக்கட்டுமே, நீங்க உடனே நீங்க அவங்கள புரிச்சு ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டு இது பண்றது. எந்த கட்சி பெண்ணா இருந்தாலும், எந்த கட்சி ஆட்களாக இருந்தாலும் பெண்களை இப்படி அணுகுவது என்பது முட்டாள்தனமானது. அது அக்கறையற்ற அரசியலினுடைய வெளிப்பாடு. அது நமக்கு நல்லா தெரியும். நான் என்ன கேட்கிறேன்னா, இவ்வளவு நடந்திருக்கன்னா அதையும் சேர்ந்து பாருங்க. நீங்க போனது ரைட்டு, 5 நிமிஷம் போய் அவசரமா கொடுத்துட்டு ஓடுனீங்க. பனையூரை தாண்டி உங்களால பதற்றத்தோட தான் வெளியே வர முடியுது. போய் மக்களை பாருங்க. உங்க கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு முதல்ல கொடுங்க, அப்புறம் தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்பை பத்தி பேசலாம்.